வணக்கம் மக்களே, வெல்கம் டு NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்கு வந்திருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பாருங்கள், பார்த்தாலே திடீர்னு நமக்கு முன்னாடி ஒரு மூட்டை இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பட்டாசு தாங்க இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது நம்ம தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பட்டாசெல்லாம் வாங்கி நம்ம வருஷம் அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேலை ஒர்க்கு அந்த பிஸியில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டாசெல்லாம் நம்ம சிவகாசியில் ஆர்டர் பண்ணல. அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க, அதாவது நம்ம திருப்பூரில் இருக்கிற லோக்கல் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பட்டாசு ஒரு ப்ரைஸ்க்கு அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா. அப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போன வருஷம் முந்தின வருஷம்லாம் மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நைட் கிராக்கர்ஸ் ஏகப்பட்டது வாங்குவோம். வானவெடி, ஷூட்டு, ஃபவுண்டைன் நிறைய வாங்குவோம். பட் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பகலில் வெடிக்கிற வெடி, பேப்பர் கிராக்கர்ஸ், அந்த சிங்கிள் சவுண்டு வெடி, அந்த மாதிரி வெடிகள் தான் நிறைய நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, அதை தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் பாக்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 41 ஐட்டம் கொண்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அதுலேயும் பார்த்திங்கன்னா 41 ஐட்டம் இருக்குது. அதையும் நம்ம வெடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிற கிராக்கர்ஸையும் பார்த்திங்கன்னா வெடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி நாளைக்கு தான் வந்து தீபாவளி. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ தீபாவளிக்கு அன்றைக்கி போட்டுடலாம். வாங்க, அடுத்தடுத்த வீடியோ அப்புறம் தீபாவளியில் வெடிக்கிறது எல்லாமே தீபாவளி விளாக்ஸ் அப்படியே வந்து போட்டுடலாம். ஓகே, வளவலன்னு கொலவலன்னு நம்ம பேசாமல் இப்போ டக்குன்னு நம்ம வாங்க என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை விட எவ்வளோ பட்டாசு நம்மகிட்ட இருந்தாலும் மெயினாக நம்ம சந்தோஷமாக வெடிக்கணும் அப்படின்னா சேஃப்டி தான் முக்கியம். கையில் தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட கைடன்ஸ், கிட்ஸ் நீங்கள் வெடிச்சிங்கனாலும் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட தான் வெடிக்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம NS ஃபேமிலி சார்பாக நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சாக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த எல்லா கிராக்கர்ஸையும் அடுக்கி வச்சுட்டு எல்லாம் காமிச்சிட்டு ஃபைனலாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா, அதாவது இது எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்கள் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கடைசியில் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் அடுக்கி வச்சிடலாம். அப்படியே பாருங்க, நம்ம எல்லா கிராக்கர்ஸையும் லைனாக பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்காச்சு. பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுலேயும் பாருங்கள், பகல் கிராக்கர்ஸ் எல்லா கிராக்கர்ஸுமே நம்ம அடிக்கிட்டோம். ஆனால் அந்த பகல் கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அப்படின்னா நம்ம நாளைக்கு நான் ஜாலியாக காலையில் 6 மணிலேருந்து சூப்பராக வந்து வெடிக்கலாம், நல்லா சூப்பராக. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா வீடியோவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் ஐட்டம்ஸ்லேருந்து போயிடலாம். அதாவது நார்மலாக நம்ம எல்லாருமே வெடிக்கிற ஐட்டம்ஸ்லேருந்து போயிடலாம். கம்பி மத்தாப்பு. இங்கே பாருங்கள், கம்பி மத்தாப்பு மட்டுமே நம்ம எவ்வளோ அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 கம்பி மத்தாப்பு நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது சின்னது 7 CMலேருந்து 10 CM, 15 CM, 30 CM வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு வாங்கியிருக்கோம். அப்போ தான் வந்து எல்லாருமே, இப்போ நம்ம பாட்டி தாத்தா வருவாங்க, அப்புறம் நம்ம சின்ன கிட்ஸ் எல்லாருமே வருவாங்க, அப்புறம் அக்கா அம்மா எல்லாருமே ஜாலியாக வந்து பிடிச்சி வெடிக்கிறது கம்பி மத்தாப்பு தானே. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 11 பீஸ் நம்ம கம்பி மத்தாப்பு வாங்கியிருக்கோம். அப்புறம் அதில் கலரு, கிராக்லிங் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே பாருங்கள், இப்போ நம்ம ஏரியாவில் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கட்டும் கம்பி மத்தாப்பு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வெடிக்கு வந்துடுவோம். பகல் வெடி கிளாசிக் பாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பாம் வாங்கியிருக்கோம். ஒரு காமிக்கிறோம், ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க, நல்லா பெரிய சைஸ் பாம் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை விட பெரிய பாம், டிஜிட்டல் பாம் அதெல்லாமே இருக்குது. நம்ம வெடிக்கும் போது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த சவுண்டு நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாசிக் பாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பாம் பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்த சைஸில் ஒரு பாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இருங்க, அதையும் உங்களுக்கு நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் சின்ன சோட்டா சைஸ். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம் பெருசாக நம்ம வாங்கலை இந்த டைமு. அதுக்கப்புறம் பேப்பர் வெடி. இந்த பேப்பர் வெடி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இங்கே வருது தெரியுதா. எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா 10 வாங்கிட்டோம். இப்போ இந்த சரவடின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க, 28 சோர்ஸா, சின்ன சரம்.
காலையில் நம்ம முதல்ல சாமியை கும்பிட்டு கோயில் முன்னாடி வெடிக்கிறதுக்காக இது ஒரு 6 சோர்ஸாக வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கும். வாலா ஸ்டாப் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சரம் வச்சு ஜாலியாக வந்து வெடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கிராக்கர்ஸ் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் நம்ம பாருங்கள் இன்ச்சு கணக்கு இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் கோல்டு லட்சுமி, 2 ஷாட்டு, பென்டன் வெடி, குருவி கிராக்கர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக்கெட் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெடிக்க. இதெல்லாம் வெடிச்சோம்னாலே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேப்பர்ஸ் ஆகிரும். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகலில் வெடிக்கிறது. அது இல்லாமல் பகலில் வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடி. நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பிஜிலி வெடி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேக்கெட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடியும் வேறு லெவலில் நம்ம நாளைக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பண்டல் அப்படியே ஒரு 10 பீஸ் அப்படியே நம்ம வாங்கியாச்சு. 15 பீஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் கிராக்கர்ஸ் நம்ம பாருங்கள், பெருசாக நம்ம அதில் இந்த டைம் கான்சன்ட்ரேட் பண்ணல. சின்ன சவர் ஃப்ளவர் பாட்லேயே பார்த்தீங்கன்னா சவர் அப்படின்னு போட்டிருக்கு, லிங்காஸ் ஃபயர் ஒர்க்லேருந்து. இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், டாம் அண்ட் ஜெரி, நம்மளுக்கு பிடிச்ச டாம் அண்ட் ஜெரி ஃபோட்டோ போட்டிருக்கனால இது ஒரு பாக்ஸ் அப்படியே நம்ம வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டை ரொம்ப முக்கியமானது. அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சாட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் நம்ம வாங்கியிருக்கோம். இது சூப்பராக இருக்கும். இது 1 அடி சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பெருசு இருக்குது, பட் நம்ம இது ஓகேன்னு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கிட்காட், அந்த படப்பட சட நடிக்கும்ல, இதுதான் வந்து செம்மையாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதான் இது ஒரு பாக்ஸ் போட்டது. இது வந்து அழகாக கலராக இருக்கும், படப்படன்னு வெடிக்கும். நெக்ஸ்ட்டு ஜீம் பூம்பா, இது பாருங்க, ஜீம் பூம்பா கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்ன ஆட்டோ பாம் மாதிரி, அதாவது சின்னதாக இருக்கும்ல கலராக பிஜிலி வெடி மாதிரி, ஆட்டோ பாம் ஸ்மால் அப்படின்னு சொல்லி அது ஒன்று நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மத்தாப்பு பெட்டி, அந்த அழகாக இருக்கும்ல கலராக வரும், ராபின் மேக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 10 பீஸ் போட்டிருக்கு. 3 in 1 3 கலரில் இருக்க மாட்டிருக்கு. 10 மேட்ச் பாக்ஸ் போட்டிருக்கு. ஓகே, அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கிங் பாம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசு இப்போ நம்ம பெருசு வாங்கணும், அதுக்கும் நடு சைஸ் ஒரு பாம் ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொரிலா காட்ஸிலா போட்டிருக்கு பாருங்கள், கொரிலா. ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ராக்கெட் பார்த்தீங்கன்னா கலர் ராக்கெட் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாம் ராக்கெட் ஒன்று, 2 ராக்கெட் நம்ம பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பாட் சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள், 2 பாக்ஸ் ஃப்ளவர் பாட் வாங்கியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த டைம் நைட் கிராக்கர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும். ஓகே, 2 இருக்குது. அதுக்கும் மேலே நம்ம இன்னும் நிறைய கிராக்கர்ஸ் டெஸ்ட் பண்ண ஆசைன்னா 41 ஐட்டம் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் நிறையா இருக்கும். எல்லாம் ஒன்று சாம்பிள் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு சங்கு சக்கரம் ஃபைனல் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்குது. சங்கு சக்கரம் அசோகா, அது ஒரு 2 பீஸ் இருக்குது. இதில் ஒரு 20 பீஸ் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வானை வெடி ஸ்கை ஷாட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அவுட்டு, இந்த கண்டினியூஸாக போகிற ஷாட்டு எதுவுமே வாங்கலை. ஸோ இந்த மாதிரி சின்ன ஷாட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்றா வெடிக்கிறது, அதாவது ஒரே வெடி. இப்போ நயகரா ஃபால்ஸ் அது மாதிரிலாம் ஒரே வெடி இருக்குது, அது வெடித்தாலும் சந்தோஷம் தான். பட் அதை விட இந்த மாதிரி வந்து இந்த 5 பீஸ் இருக்கிற பேக்லாம் பாருங்கள், சின்ன இதுவோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தீபாவளியில் வெடித்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், ஜான் ஜாக்ஸ், இது ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டு தேடி நான் வாங்கிட்டு இருக்கேன். இது ஒரு பேக்கை பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். பாருங்கள், 5 பீஸ் இருக்குது. வேறு லெவலில் வந்து வெடிக்கலாம். சூப்பரான ஃபங்க்ஷன் இருக்கும். அதே சைஸில் பூமர், மாருதி பிராண்டில் பூமர் அப்படிங்கிற ஒரு ஸ்கை ஷாட் இருக்குது. அதே மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் நேற்று ஒன்று எடுத்து நம்ம வெடித்து பார்த்தோம், செம்ம ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இது நம்ம தீபாவளிக்கு வேறு லெவலில் வெடித்து காமிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து அந்த சாக்கில் வந்து ஒரு பட்டாசெல்லாம் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாத்துமே நான் ஆசைப்படுறோம், அதாவது எல்லா வகை வெடிலையும் ஒன்று வெடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 899 ரூபா, ஒரு 900 ரூபா பக்கத்தில் வருது இந்த கிஃப்ட் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாரி பேக் அப்படின்னு சொல்லி பாருங்கள், திருப்பதி ஏழுமலையான் ஃபெஸ்டிவல் கிராக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா. பெரிய பாக்ஸாக கிட்டத்தட்ட 41 ஐட்டம்ஸ் இருக்குமாமா. அப்படிங்கும்போது எல்லா கிராக்கர்ஸ்லையும் ஒரு பீஸ் வந்து உள்ள கன்ஃபார்ம் இருக்கும். அதனால தான் வந்து இந்த பாக்ஸே வாங்குச்சு. நம்ம மூட்டையில் வாங்கியுமே இது வாங்குற காரணம் வந்து அதுதான். பாருங்கள், நல்லா பெரிய பாக்ஸாக உள்ள வெயிட்டாக இருக்குது. ஓகே, வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸில் அவங்களே கொடுத்துட்டாங்க. மேலே பாருங்கள், ஸ்ரீ வாரி பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 41 ஐட்டம்ஸ். அப்புறம் கீழே அவங்களுடைய கடை பேர் சஞ்சய் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சிவகாசின்னு போட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. இந்த 41 ஐட்டம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, அப்படியே பாருங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது அதிலே போட்டிருக்காங்க. பாருங்கள், 3 inch லட்சுமி கிராக்கர்ஸு, 4 inch லட்சுமி, குருவி வெடி, 2 சவுண்டு, 5 inch லட்சுமி, வாலா, கிராக்லிங் ஸ்மாலு, கிராக்லிங் மீடியம், கிராக்லிங் பிக்கு,
பிஜிலி பேக்கெட்டு, ஃப்ளவர் பாக்கெட்டு, சங்கு சக்கரம், கார்ட்டூனு, ஸ்நாக்கு, மெகா, புல்லட் பாம்பு, டேப்லெட்டு, பூம்பா, டிஸ்கோ வால், பட்டர்ஃப்ளை, ஸ்பின்னர், ஸ்கை ஷாட்டு கூட இருக்குங்க. 7 ஷாட்டு, பாப்அப்னு சொல்லி கிட்டத்தட்ட ஊதுபத்தி வரைக்கும் எங்கிட்ட 41 ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பி மத்தாப்பு இருக்குது. ஓகே, இதை வாங்கிட்டோம்னாலே இப்போ நார்மலாக வெடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ பட்டாசு இருந்தாலும் நம்ம எப்படி வெடிக்கணும் வீட்டில் பத்திரமா சேஃபா தண்ணி எல்லாமே வச்சு பேரண்ட்ஸோடைய கைடன்ஸ் தான் வெடிக்கணும். ஓகேவா? பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் தான் நம்ம படம் வெடிக்கணும். அதோட மெயினாக கையில் வெடிக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சொல்லிடு, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சொல்லி வீடியோ பார்க்குறவங்களா கையில் மட்டும் வெடிக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்து. எந்த பட்டாசா இருந்தாலும் கையில் மட்டும் வெடிக்காதீங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாங்களா? 1 2 3. இங்கே பாருங்க, அப்படியே பாக்ஸ் ஃபுல்லா வேற லெவல்ல பட்டாசு வச்சிருக்காங்க. பாருங்க, அப்படியே காம்பேக்டா இடமே இல்லாம ஒரு 41 ஐட்டம் அழகா வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு 800-850க்கு இந்த கிராக்கர்ஸ் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். கம்மி மத்தாப்பு ஒரு 4-5 பாக்ஸு, அப்புறம் குருவி வெடி, எல்லா வெடியுமே பகல் வெடியும் ஓரளவுக்கு இருக்குது, நைட்டு வெடி எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா வெடியுமே வெடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த பாக்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பென்டன், கார்ட்டூன் வெடி, கடைசி ஊதுபத்தி, ஸ்கை ஷாட்டு, அப்புறம் பென்சிலு, ஸ்மோக், ரெயின்போ ஸ்மோக்கு, பிஜிலி வெடி எல்லாமே ஓகே தான். சூப்பருங்க. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம சிவகாசியில் வாங்கிட்டோம்னா அதோட ரேட்டு தான் நல்லா கம்மி ரேட்டுக்கு நிறையா கிராக்கர்ஸ் வரும். இப்போ நம்ம திருப்பூரில் நம்ம ரீட்டெயில் ஷாப்பில் வாங்குறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கடையில் போட்டு விற்கிறதுனால அது ஒரு அமௌண்ட்டு தான். கிட்டத்தட்ட இப்போ நம்ம காமிச்சாலும் ஒரு 2500 வருங்க. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இன்னுமே நம்ம வேற லெவலில் சிவகாசிக்கே போய் அந்த கிராக்கர் ஷாப்ல எல்லாம் உங்களுக்கு காமிச்சு அங்கேயே வெடிச்சு காமிச்சு சும்மா நம்ம நீட்டாக வீடியோ பண்ணணும்னு ஆசையில இருக்கு. கண்டிப்பாக பண்ணிடலாம்.